ராஜி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க ரூமில். இதை பார்த்த கதிருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ராஜி ரொம்பவே அழுதுட்டுருக்கா. சரி அவங்க அம்மாவுக்கு முடியலை, வீட்டுக்குள்ளே போயிருக்கா, என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்குது. அதுபோக எங்கள் அப்பாவையும் மேலே கை வச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப காண்டில் இருக்கார். அப்போ தச்சையெல்லாம் பார்க்குறாங்க. ராஜி முகம் அப்படியே வீங்கியிருக்குது, கன்னம் பழுத்த மாதிரி இருக்குது. அப்போ இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மெடிக்கல் ஷாப் போகிறாரு. அங்கே போயிட்டு தானே இந்த மாதிரி முகம் அப்படி காயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு களிம்பு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வராரு. வந்துட்டு பெட் மேலே வைக்காரு, இதை கன்னத்துக்கு போடு அப்படிங்கிறாங்க. இல்லை மறுபடியும் நான் மறந்து போய் கட்டில் உட்காந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இனிமேல் கட்டிலே தூங்கு, உனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு, தரையில் படுத்து எந்திக்க கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கட்டில் படுக்கலை, கீழே படுக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறோம்ல, நீ கட்டிலே இரு, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயை வச்சுட்டு படுக்கிறாங்க. இதை பார்த்த ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம். இடையில எழுந்திரிச்சும் பார்க்குறாங்க. இவர் தலைவாணி எல்லாமே படுத்து கிடக்காரு கதிர். இதை பார்த்தோன்னே தன்னுடைய தலைவாணியும் பெட்ஷீட் எடுத்து மூடி விட்றாங்க. கதிர் இடையில எழுந்திரிச்சு பார்க்குறாரு, நம்ம பெட்ஷீட் இல்லாமல் தலைவாணி இல்லாமலாம் படுத்தோம், இப்போ என்னென்னா 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிடுறாரு. காலையிலே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே வெந்நி போட்டு கொண்டு கொடுக்காரு. இதை பார்த்த ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம். காலையிலே வெந்நி போட்டுலாம் ஒன்று கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜி காலையிலே குளிச்சுட்டு காலேஜுக்கு புறப்படுறாங்க. கதிரும் காலேஜுக்கு புறப்பட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது ராஜி பின்னாடியே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு பாதுகாப்பாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. இதை பார்த்த கோமதிக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ கோமதி சொல்கிறாங்க மீனாட்ட, பார்த்தியா மீனா, நீ ராஜியை பிடிக்காமையே கதிர் கட்டி வச்சிட்டிங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தலாம் எவ்வளோ சந்தோஷமாக பின்னாடியே பாதுகாப்பாக போகிறோம். நம்ம எத்தனை வாட்டி சொல்லியிருப்போம் கொண்டு காலேஜில் விடு வையின்னு, அப்போமெல்லாம் போகாதவன் இப்போ அவ்வளோ பாதுகாப்பாக பின்னாடியே போகிறான்ல, பொண்டாட்டின்னு பாசம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நானும் என்னமோ நினச்சேன், இப்போ 2 பேருமே ரொம்ப நல்லா ஆகிட்டாங்க. ராஜியுமே ரொம்பவே நோட் பண்ணுறா கதிரை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பழைய மாதிரி இல்லை, கதிரை மறைஞ்சிருந்து பாப்பா நானே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, கதிர் நம்மளுக்கு முன்னாடியே வராரு. சரி ரைட்டு, சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போகிறாங்க, இவங்க பின்னாடியே வராங்க. இந்த சூழ்நிலையில் அதுக்கு ஏற்றாப்புல குமார் வராரு. வந்துட்டு, ஏய் உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ராஜை பார்த்து. உடனே ஏன்னா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னாவா, வீட்டுக்குள்ளே நீ எப்படி வரலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அம்மாவை தானே பார்க்க வந்தேன், அம்மா கீழே விழுந்துட்டாங்க தானே நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன 3ஆவது மனுஷன் மாதிரி பேசுகிறாங்க, நான் உங்கள் மேலே கை வைக்க யாருன்னு கேட்டுட்ருக்காங்க. அவ்வளோத்துக்குள்ளே ஆகி போச்சோ, நீ காணாமல் போகும்போது இந்த இவன் எவருன்னு அவங்க அம்மா கேட்டாங்கல்ல, அவன் தான் தேடி அலைஞ்சேன். என்ன, எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு போனேன், எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போனேன், நானும் தான் அசிங்கப்பட்டிருக்கேன். உங்கள் அம்மா இன்றைக்கி உன் மேலே கை வச்ச உடனே உங்கள் அம்மா என்னையை குறைச்சி பேசுது. இப்படி பேசி எங்கள் வீட்டுக்குள்ளே பணம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொண்டு கொடுக்கலான்னு பார்க்கையோ, இல்லை இதெல்லாம் அவன் புருஷன் சொல்லித்தரானா, இல்லை புருஷனோட அப்பன் சொல்லித்தரானா? உழைச்சி சாப்பிடணுன்னு அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களோ? உனக்கும் அவங்க புத்தி அங்கே போனோன்னு வந்துருச்சுன்னா அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன இப்படிலாம் பேசாதண்ணே, ஏன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, உன்னை அவன் கூட்டு போனதுக்கு அவனையும் வெளுத்து கொடுத்துருக்கணும், பூசை வசமாக கொடுத்துருக்கணும். நீனும் என் ஏற்ற வீட்டிலே இருந்துக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்திகிட்டே இருப்ப, எங்கள் வீட்டுக்குள்ளே வருவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னே அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் பொறுத்துட்டே இருந்தேன், சரியா? இதுக்கு முன்னாடி என்னுடைய பொண்டாட்டியை நீ கை வச்சிருக்க அப்படி இப்படின்னா உன் தங்கச்சியாக இருந்தா, இப்போ அவள் என் பொண்டாட்டி, சரியா? என் பொண்டாட்டியை கை நீட்டி பேசுறதுக்கோ அவளை தொடுறதுக்கோ உனக்கு உரிமை கிடையாது. அப்படி அவன் மேலே கை பட்டுச்சு அப்படின்னா நீ இருக்க மாட்டேன். அவன் அடிக்க சாக்கில் எங்கள் அப்பா மேலேயும் கை வச்சுருக்கேன், உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். ஏய் என்னடா செய்வ அப்படிங்கிறாரு குமார். என்னடா செய்வனா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நீ கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் தெரிஞ்சுருக்கணும் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு, உனக்கு இன்னும் அவ்வளோதான் மரியாதை. என் பொண்டாட்டி இடையில எங்கேயாவது மறித்து ஏதாவது பேசினேன் வச்சேன் அப்படின்னா நல்லாவே இருக்காது. அவங்க அண்ணனா மதித்து அவள் பேசுனான்னா வேறு விஷயம், சரியா? என் பொண்டாட்டியை நீ எதையாவது மரியாதை குறைவாக நடந்த பிச்சிரும் பிச்சு அப்படிங்கிறாங்க. குமாருக்கு சரியான கடுப்பாவது ஒன்று வச்சுக்கிட்டா அப்படிங்கிறானே, போடா அப்படிங்கிறாரு. மனசுக்குள்ளே ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ணே நம்மளை மனசங்கடப்படுற மாதிரி பேசினாலும் இந்த கதிர் நம்மளை விட்டு கொடுக்காம இருக்கார்ல, நம்ம மேலே அவருக்கு பாசம் வந்துருச்சு, நம்மளும் இன்னும் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கதிர் நினச்சிட்டே போகிறாங்க. உடனே கதிருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஏன் நான் இன்னொருத்த பொண்டாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தையும் விட்டால அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினச்சிட்டே போகிறாரு. சரி ரைட்டு, அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னே எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, என்ன பொண்டாட்டி பிடிச்சோன்னு நீங்கள் தான் ஒற்றுமையாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் இன்னொரு பையன்கிட்ட சொல்கிறாரு,
என் ஒய்ஃபுக்கு நான் தானே பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யார் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ராஜிக்கும் கேட்குது. ராஜி ரொம்ப சந்தோஷமாக பஸ்ஸில் காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே காலேஜ் கிளாஸ் முடிஞ்சிட்டு வெளில கிளம்புறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, கதிர் இப்பவும் வரலையா அவங்க பாதுகாப்புக்கு அப்படின்னுட்டு இருக்காங்க. அவருக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, கதிர்னு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜிக்கு வந்து கதிர் மேலே ரொம்பவே காதல் வந்துடுது. கதிர் வந்து நம்ம அக்கறையை நம்ம தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், அவளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்க வீட்டு வாசலுக்கு வந்து. இல்லை அத்தை சமைச்சிருப்பாங்களா அதை சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு உடலுக்கு சரியில்லைல்ல, நான் வந்து ஏதாவது இட்லி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடையில் போய் இட்லியெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு பார்சல். இதை பார்த்த கோமதி சொல்கிறாங்க, யாருக்குப்பா பார்சல் வாங்கிட்டு போகிற அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு தான். அவளுக்கு உடம்பு சரியில்லாமா, வீட்டில் நீங்கள் வந்து கறி குழம்பு தானே வச்சு சாப்பிடுதீங்க, இன்றைக்கி அவளுக்கு டிஃபன் கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். சிரிச்சு கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடை கொண்டு கொடுக்குறாங்க, மாத்திரையும் கொடுக்குறாங்க. நீ இந்த மாத்திரையை போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம். இல்லை ஆனாலும் மனசில் சொல்கிறாங்க, வாயில் சொல்கிறாங்க இவங்ககிட்ட கதிர்கிட்ட, நான் வேணா கறி சாப்பாடு சாப்பிட்றேன், நீங்கள் வேணா டிஃபன் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சாப்பிட தெரியாமல் வேண்டாம் தான், நீ சாப்பிடு, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி மீனாட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா இவன் 2 பேரும் ரொம்ப அந்யூன்யமாகிட்டாங்க. காலேஜ் போகும்போது இவன் பாதுகாப்பாக பின்னாடியே போகிறான், பின்னாடியே கூப்பிட்டு வாரான், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை வாங்கிட்டு வாரான், சாப்பாடு வாங்கிட்டு வாரான் அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் எல்லோரும் செய்யக்கூடியது தான் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் செய்யக்கூடியது தான், நம்ம கதிர் செய்வானா, செய்தாம்லா, செஞ்சது சரிதானா, இப்போ யாராவது நீ சொல்லுவாங்களா, நான் வந்து 2 பேருக்குமே பிடிக்காமல் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோம்னு சொல்லி இப்போ ஒன்றாயிட்டாங்கல்ல, இதுதானே நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, அத்தை அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் நல்லது தான். ஏன்னா நீங்கள் அடிக்கடி பேசுவீங்க தெரியுமா, இப்போ லவ் மேரேஜ் தானே பண்ணிட்டு வந்தான்னு சொல்லுவீங்க, அதை மட்டும் சொல்லாதீங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்லடி, ஓடி வந்தோன்னு தானடி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அத்தை இது அதோட ஒரு மாதிரி இருக்குது, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி நான் மனசில் எதுவுமே வைக்கல, எனக்கு 2 மருமகளும் எனக்கு மக தான் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படிங்கிறாங்க. அதனால் நைட் சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் சாப்பிட வரலையா அப்படிங்கிறாங்க. கதிர் சாப்பிட வருவான், அந்த பொண்ணு உடம்பு சரியில்லை, அதனால் டிஃபன் வாங்கி கொண்டு கதிர் கொடுத்தான் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. இல்லை குமார் அடிச்சிருக்காங்களே, அது எப்படியும் குதுன்னு வரும்ல, அதனால் மாத்திரையும் சாப்பாடு வாங்கி கொண்டு கதிர் கொடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சொல்கிறாரு, சரி நம்ம மேலே தான் பாசம் இல்லாட்டிலும் பொண்டாட்டியாவது பாசமாக பார்த்துக்கிறானே, அது நினச்சினா சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கதிருக்கும் கேட்டுருது. சரி அப்பா வந்து நம்மளை நல்ல மாதிரி தான் நினைக்காங்க அப்படின்னு நினைக்காங்க. உடனே அந்த நிமிஷத்தில் சொல்கிறாரு, அந்த கதிருக்கு பார்த்தியா என் மேலே பாசம் எல்லாம் போச்சுன்னு நினச்சேன், அன்றைக்கி வந்து சரவணனுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது எனக்கும் சொல்லாமையே ட்ரெஸ் எடுத்துட்டான், அதுபோக என் மேலே ஒருத்தன் கை வச்சிட்டான்னா விடவே மாட்டான், பார்த்தியா எவ்வளோ தடுத்தாலும் நிற்க மாட்டான், அவனை நான் தடுக்காட்டிலும் கூட இல்லை இல்லை அப்படின்னா மறுசொல்லு சொல்லாமல் நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்க உள்ளுக்குள்ளே பாசத்தை வச்சுட்டு எங்கே வெளில காட்ட மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து எப்பவும் போல தான் இருப்பேன், அவன் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டால் நான் அதுக்காக நான் தப்பெல்லாம் ஸ்தானத்தில் நான் இருந்து இறங்கி போயிட முடியுமா, ஆனாலும் அவன் பண்ணதுக்கு கோவம் எனக்கு இன்னும் போகலை, அவன் வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தான் சரி, ஆனால் அவன் நகை நட்டெல்லாம் வந்து திருப்பி கொடுக்காம என்கிட்ட எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கான், அவன்கிட்ட நான் எப்படி பேசுகிறது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கதிருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் எந்த தப்புமே செய்யாமல் அம்மா சொன்ன ஒரு வாக்குக்காக கல்யாணம் முடித்தேன், நகையெல்லாம் வந்துட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டான், அவன்கிட்ட எப்படியாவது அந்த நகையை மீட்கணுமா, பணத்தை மீட்கணுமா அந்த கண்ணான்ட்டு அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜிட்ட பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ராஜி சாப்பிட்டோன்னா ரெஸ்ட் எடு, தயவுசெய்து கீழே படுத்துக்காத, பெட்லேயே படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் நீ வந்து பெட்லேயே படுத்து பழக்கப்பட்டவன், நேற்று கீழே படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா நம்ம அங்கேயே படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எங்கே படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரும், நான் வந்து முதல்ல உன்ட்ட வீம்புக்கு தான் வந்து பெட்டு வராதுன்னு சொன்னேன், நீனே பெட்டில் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, மேலேயே தான் நிறைய இடம் இருக்க, மேலே அந்த சைடில் படுத்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ ஃப்ரீயாக படுத்து பழகிருப்ப அப்படிங்கிறாங்க. இல்லை அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஒரே பெட்டில் ஓரம் 2 பேரும் அந்த சைடும் சைடும் படுக்காங்க. ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படி நம்ம வந்து வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல, அந்த கண்ணை ஏமாற்றிட்டு போனாலும் எனக்கு கடவுள் நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு, அதுபோக அத்தை அந்த விஷயத்தை செய்யும்போது எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு, இந்த கதிரையே நம்மளை பிடிக்காது, இந்த கதிரை கட்டி வைக்காங்களேன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி கதிர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. இங்கே வந்துட்டு கதிர் நினைக்காங்க, இந்த மாதிரி அண்ணன்கிட்ட சத்தம் போடும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி போகணும், நீங்கள் பெரிய ஆளாக வரணும், படிக்கணும், இது வீண் சண்டெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறா. நம்மளும் நல்லா இருக்கணும் தானே இந்த ராஜி நினைக்கிறேன். ஆனால் நானும் இவ்வளோ ஒரு நேரத்தில் ரொம்ப எதிரி மாதிரி நினச்சிட்டேன், சே இவ தான் வாழ்க்கையில் வரன்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாரு. காலையிலே விடியுது. விடிஞ்ச உடனே
பாண்டியன் காலையிலே ஹோட்டல் எல்லோரும் சாப்பிட வேண்டிட்டு வர்றாரு. உடனே ராஜி எல்லாருக்குமே டிஃபன் வாங்கியிருக்கேன், ராஜி நீ சாப்பிடுமா, உடம்பு சரியில்லைன்னா லீவு போடுமா, அதுக்காண்டி தினம் வந்து காலேஜ் போகணுன்னு அவசியம் இல்லை, அட்டண்டன்ஸ் ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும், நீ எதனால் லீவ் போடணுன்னா போடு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க எக்ஸாம் வரப்போகுதுப்பா அதனால் லீவ் போட முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஓன்ட்ட பேசலை, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே உடம்புலாம் சரியாயிட்டு அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் கதிர் பின்னாடியே பாதுகாப்பு வருவார், அது ஒரு வகை சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாங்க. அதே மாதிரி காலேஜுக்கு புறப்பட்டு போகிறாங்க. அப்போ கதிரும் பின்னாடியே போகிறாங்க. இவனடி அவளை கூப்பிட்டு போனால் போக மாட்டேன், அவன் பின்னாடியே போகிறான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாங்க இப்போ 2 பேருமே ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் முடித்தாங்க, ஆனால் எதிர்முகமாக இருக்கிற மாதிரியே இருந்தாங்க. இப்போ பரவாயில்லாமல் தான் இருக்காங்க. சரி நல்லா இருந்தால் சரி தான், சரவணனுக்கு கல்யாணம் நடக்க போகிற இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நல்ல மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இந்த பாசத்தை நீங்கள் அவன் முன்னாடி பேசலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் முன்னாடி பேசுகிற மாதிரி இல்லை, அவன் முன்னாடி நான் பேசினேன் அப்படின்னா அவனுக்கு வந்து என் மேலே மரியாதை இல்லாமல் போயிடும், ஏற்கனவே அவன் பண்ணது பூரா நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க நீங்கள் எது செஞ்சாலும் ஓகேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை அவங்க செய்கிறது பூராமே எதுவும் வேண்டாத மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, அவங்க கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு நீ தான் வாயை பேசவனே சத்தங்கண்டாமல் இருப்பேன்னு சொன்னால் இப்போ ஏதாவது பேசிகிட்டே இருக்க, விடு அண்ணனை கல்யாணம் முடிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாவை கல்யாணம் முடியல நான் சந்தோஷம் தான், அதில் ஏதாவது உரி இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. இதில் என்ன உரி இருக்க போது, அந்த பிள்ளை எம்ஏ படிச்சிருக்கா, அவங்க வீட்டில் எதுவும் செய்கிறாங்க செய்யலை, நம்ம வீட்டுக்கு வந்தப்பறம் நம்ம வீட்டு பொண்ணு விடு அப்படின்ட்டு இருக்காங்க. பணத்து நகையை பற்றி பேசலாங்க அப்படிங்கிறாங்க. சரி மற்ற வேறு எதாவது பேச போகிறேன், வேறு ஏதாவது உனக்கு வந்து அதை பற்றி தெரியாது, சந்தேகம் தானே இருக்குது, உறுதியாகுங்களா விடு, அப்பா விசாரிக்காமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் எல்லாருக்கும் கல்யாண கார்டு கொடுக்குறாங்க. என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாண கார்டு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரையாக சொல்கிறாங்க. அப்போ நேராக கல்யாண கார்டு கொடுத்தவர் உங்கள் மச்சினை வீட்டில் கல்யாணம் ஆகல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் எனக்கு மச்சினை, எங்கள் கடையில் வேலை பார்த்த வேலைக்காரன் கல்யாணம் வச்சுருக்காங்கன்னா போ, ஒரு பிறந்தா போ, அவங்களாம் ஒரு ஆள், அவனுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்துருக்கான், அதை நீ என்கிட்ட வந்து சொல்லுவி அப்படின்னு சொல்லி சக்திவேல் ரொம்ப ஏசுறாரு. இந்த விஷயத்த நேராக அவர் போய் சொல்கிறார், இப்படி உங்கள் மச்சினன்னு சொன்னேன், அவர் இப்படி பேசிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எனக்கு மச்சினை, அவன் எனக்கு மச்சினை இல்லை, நீங்கள் தான் எனக்கு உறவு, அவன் எனக்கு உறவும் கிடையாது, எதுவும் கிடையாது, எப்பவும் சேர போகிறதும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அந்த ஆளுக்கு ரொம்ப இதாக இருக்குது, இன்னும் எதுவும் தூரமாக தான் இருக்கானுங்கன்னா மறைய மாட்டான போலே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நல்ல ஊரறி எல்லாருக்குமே கார்டு கொடுக்குறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு இந்த மூத்த பெண் கல்யாணம் போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீங்களும் இப்படி விட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க, அவனை வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ, நடக்கவே கூடாதுனே அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம எதை எப்படி தடுக்க முடியும், அவங்க ஒருத்தன் பொண்ணு கொடுக்குறாங்க, ஏன்னா வாங்க நம்ம போய் சொல்லி கல்யாணத்துக்கு படிப்போம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது விடு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நம்மளை சந்தோஷமாக இருக்க விடாமல் அவன் சந்தோஷமாக இருக்கும், நம்ம எப்படின்னா பார்த்துட்டு இருக்க முடியும், இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னே, அப்படி கல்யாணம் நடந்தாலும் ஒருத்தன் கூட நம்ம ஊர்லேருந்து போகக்கூடாது, இந்த ஊரில் நம்ம யார் அவனை யாருங்கிறத அவனுக்கு தெரியப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி விடுப்பா அப்படிங்கிறாங்க. நான் விடவே மாட்டோம்னே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. அந்த வீட்டுக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தலைவரை பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொண்ணோட அப்பா பொண்ணோட அம்மா இல்லை நாங்கள் பேசி முடிச்சோம், நாங்கள் கட்டி கொடுக்க தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னங்கம்மா சொல்கிறீங்க, அந்த குடும்பத்தில் பாண்டியனும் குடும்பத்தில் உள்ள பசங்களும் அடுத்தவங்க பணத்துக்கு நாய்க்கு ஆசைப்படுவாங்க, அவங்க பணத்துக்காகவும் நாய்க்காக தான் அவங்க பொண்ணை கட்ட போகிறாங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னாச்சு உங்களுக்கு தவறான தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் அந்த பாண்டியனுடைய மச்சினனாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு உண்மை தெரியாமல் பேசுகிறீங்க, அவங்க எந்த நகையுமே எங்களை போட சொல்லலை, பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓஹோ நம்ம என்ன பேசணும், இவங்க அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க போல, சரி ரைட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பில் சக்தி விட்டு வெளில போகிறாரு. அப்போ ஊர் உலகத்தில் விசாரிக்காரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பெரிய சண்டை பிடிச்சவங்க, இவங்க வாயிலிருந்து வர்றது புறாமே பொய் தான், இவங்ககிட்ட ₹1 கூட கிடையாது, அவங்க கழுத்தில் போட்டிருக்கிறதுலேருந்து எல்லாமே பித்தளை தான், ஆனால் தங்கம் போட்ட மாதிரி பில்டப் பண்ணுவாங்க, இந்த ஊரில் யாருமே பேச மாட்டாங்க, ஆகுன்னா சண்டைக்கு தான் போவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சக்திகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷமான செய்தியை நம்ம அண்ணன்ட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு, அண்ணன் அந்த வீட்டில் பொண்ணு கொடுக்குறவங்க பக்கா டுபாக்கூர், என்ன அந்த டுபாக்கூர்னே தெரியாமல் இவன் ஒரு டுபாக்கூர் கல்யாணம் முடிக்க போகிறான் அந்த வீட்டில் பாண்டியன் குடும்பத்துலேருந்து, ஏன்னா முடித்த பிறகு தான் கச்சேரி இருக்குது, அந்த பிள்ளைய எங்கள் எம்ஏ படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி காகிதத்தில் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு 12க்கு மேலே படிக்கவே இல்லை, அது போக அந்த குடும்பம் பக்கா டுபாக்கூர் குடும்பமாக இருக்குது, அவங்க பாண்டியன் குடும்பத்துக்கு பொண்ணை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல கள்ளத்தை நம்ம பார்த்து ரசிக்கலாம்னே அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சரி, இவர் முத்துவேல் சிரிக்கிறாரு. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, நம்ம என்ன நினைக்குமோ தான் நடக்கும் தம்பி, கெட்டவனு கெட்டது தான் நடக்கும் விடு அப்படிங்கிறாங்க. இனி பாண்டியன் குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.